ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றனுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு வெளிச்சம் நல்லது. ஆதியாகமம் 1:4 சொல்லுகிறது, வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தான் சிருஷ்டித்த எல்லா சிருஷ்டிப்பையும் சந்தோஷத்தோடு நோக்கி பார்த்தார். அந்த சிருஷ்டிப்புகள் அவருக்கு திருப்தி அளித்தன. முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே வெளிச்சம் நல்லது என்று கண்டார். ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் மட்டுமே மொத்தம் 7 தடவை நல்லது என்கிற வார்த்தையை கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். கர்த்தருக்கு எல்லா நாட்களும் நல்ல நாட்கள்தான். புற ஜாதியார்தான் ராகு காலம், யமகண்டம் என சில நேரங்களையும் நாட்களையும் அமங்கலம் என்று தள்ளி வைத்து விடுகிறார்கள். நான் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள கானாவூருக்கு போயிருந்தபோது யூத வழிகாட்டியாய் வந்தவர் 3ஆம் நாளிலே கானாவூரில் கல்யாணம் நடந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறதின் ரகசியம் என்ன தெரியுமா என்று கேட்டார். நான் சிந்தித்தேன். வாரத்தின் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை, 2ஆம் நாள் திங்கட்கிழமை, 3ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இந்தியாவில் செவ்வாய்க்கிழமையில் பொதுவாக யாரும் திருமணம் வைக்க மாட்டார்கள். நல்ல நாள் இல்லை என்பார்கள். செவ்வாயை வெறுவாய் என்று சொல்லுவார்கள். செவ்வாய் திருமணம் வைத்தால் தம்பதிகள் பட்டினி பஞ்சம் வறுமையிலே வாடுவார்கள் என்று ஒதுக்கி விடுவார்கள். ஆனால் அந்த யூத வழிகாட்டி சொன்னார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவ்வாய்க்கிழமைதான் மிக அருமையான ஒரு நாள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாம் சிருஷ்டித்ததை நல்லது என்று கண்ட ஆண்டவர் 3ஆம் நாளான செவ்வாய்க்கிழமை சிருஷ்டிப்பின் போது நல்லது நல்லது என்று 2 முறை சொன்னார். அதாவது அந்த நாள் மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்லது, பெண்ணுக்கும் ஒரு நல்லது. ஆகவே செவ்வாய்க்கிழமை கல்யாணம் வைப்பது மிகவும் சிறந்தது என்றார். அப்போது நானும் வேதத்தை திறந்து 3ஆம் நாள் கர்த்தர் 2 முறை நல்லது என்று சொன்னதை கண்டேன். நாம் புறஜாதியாரைப் போல நாளும் நட்சத்திரங்களும் பார்த்து கொண்டிருக்க கூடாது. எல்லா நாட்களும் கர்த்தர் சிருஷ்டித்த நாட்கள்தான். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தோடு நம்முடைய அருகிலே வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவர் நல்லது என்று எல்லாவற்றையும் நன்றாய் சிருஷ்டித்திருக்கும் போது கெட்டது என்று சொல்லி மனிதன் சில நாட்களை ஒதுக்குவது பெரிய தவறல்லவா? ஆகவே நாம் புறஜாதியாரின் வழக்கங்களை பின்பற்றி நல்ல நாள் கெட்ட நாள் என்று பாகுபடுத்தி பார்க்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். 118ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். பூமியிலே ஒவ்வொரு நாளுமே கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஈவாகும். ஒவ்வொரு நாளையும் நாம் முழுமையாய் பயன்படுத்த வேண்டும், வீணாக்கி விடக்கூடாது என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். தேவப்பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் எழும்பும்போது, தேவனே, என்னுடைய ஆயுளில் புதிய ஒரு நாளை தந்ததற்காக நன்றி. இந்த நாளை உமக்காக செலவழிக்க உதவி செய்யும். இந்த நாளின் ஆரம்பம் முதல் இரவு வரையிலும் உம்முடைய பிரசன்னமும் சமூகமும் வல்லமையும் கிருபையும் காருண்யமும் தயவும் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபித்து அந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய நினைவிற்கு லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இன்றைய வேத வாசிப்பு காலை 2 ராஜாக்கள் 1, 2 மற்றும் 3ஆம் அதிகாரங்கள். மாலை லூக்கா 24ஆம் அதிகாரம் 1 35ஆம் வசனம் முடிய. அன்புக்குரிய அன்றனுள்ளப்ப வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். எல்லா நாட்களும் கர்த்தர் உண்டு பண்ணின நல்ல நாட்களே.
கர்த்ததாமே இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.